இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட பகிர இருக்கிற வேத வாசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 8வது வசனம். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். இந்த வசனம் சொல்லுது, அநியாயமாய் சம்பாதிக்கிற காசு அதிகமாக வந்தாலும் அதற்கு ஆசைப்படாதீர்கள். கொஞ்சத்தில் உழைத்து அந்த கொஞ்சம் வருமானத்தில் வருகிற அந்த சந்தோஷத்தை விட இந்த அநியாயமாய் வருகிற சம்பளத்தில் சந்தோஷம் இருக்காது என்று நீதிமொழிகள் ஆகிய சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழியில் எழுதியிருக்காரு. அப்போது இன்றைக்கு நாம் அநேகர் என்ன நினைக்கிறோம், இலவசமாக வந்தால் அதில் சந்தோஷம், அல்லது நம்மளுடைய உழைப்பே இல்லாமல் வருவதனால அது எனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அநியாயமாக ஒருத்தர்கிட்ட அநியாயமாக வருகிற அந்த காசு கூட, உதாரணத்திற்கு லஞ்சம் கூட அநியாயமான வழியில் வர பணம். அந்த லஞ்சத்தையும் நான் விரும்பி அது எனக்கு போதும், அதே என் வாழ்க்கையில் நான் தொழிலாக கொள்கிறேன் என்று சொல்லி ஓடுகிறவர்களுக்கு அது சந்தோஷத்தை தராது. அநியாயமாய் வருகிற வருமானத்திலும் கொஞ்சமாய் சம்பாதித்தாலும் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். அந்த நேர்மையான வருகிற சம்பாத்தியம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அதிகம் ஒரு ஊக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. அப்போது இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம பைபிளிலேருந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அநியாயமாய் வருகிற எந்த பொருளுக்கும் ஆசைப்படாமல், அநியாயமான பொருளில் சந்தோஷப்பட்டு மகிழாமல், அநியாயமே செய்யாமல் உழைத்து அந்த சந்தோஷமான கொஞ்சம் வருமானத்தில் சந்தோஷத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.